ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மாணவர்களே, உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில கேள்விகளை பார்க்க போகிறோம். எந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதாவது நிலை மின்னியல் பாடத்துலேருந்து இன்றைக்கி நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம் அண்ட் சம் ரிலேட்டட் கான்செப்ட்ஸையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கான ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னா சார்ல்ஸ் அகஸ்டின் டி கூலம் அவர்கள் தான். ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. கரெக்ட், கூலும்ஸ் விதி, அதாவது கூலும் லா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக பார்க்க போகிறோம். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்றைக்கி. ஓகே, ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் கூலும் விதி அண்ட் ரிலேட்டட் சம் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் 12ல் நிலை மின்னியல் அப்படிங்கிற பாடம், அப்புறம் அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூலும் விதி வெற்றிடத்தில் மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள் அப்படிங்கிற ரெண்டாவது டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடான சில போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்க்கலாமா. 2 point charges A and B having charges plus Q and minus Q respectively are placed at certain distance apart and force acting between them is F அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If 25% of charge of A is transferred to B, then force between the charges becomes அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, ஸோ இதே நம்ம தமிழில் வாசித்து பார்ப்போம். ப்ளஸ் Q மற்றும் மைனஸ் Q மின்னூட்டம் கொண்ட A மற்றும் B ஆகிய இரு புள்ளி மின்துகள்கள் குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கிடையே செயல்படும் விசை F ஆகும். Aயின் 25% மின்னூட்டம் Bக்கு மாற்றப்பட்டால் மின்துகளுக்கு இடையே உள்ள விசை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இது நீட் 2019ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் A 4F/3, ஆப்ஷன் B F, ஆப்ஷன் C 9F/16, ஆப்ஷன் D 16F/9. ஸோ கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான கான்செப்ட்ஸை ஒரு ரீவிசிட் பண்ணலாம் வாங்க. என்னன்னா கூலும் விசை இருக்கு இல்லையா. கூலும் விசை வந்து நமக்கு என்ன டைப், 2 டைப்ஸ் இருக்குது மெயின்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறேன், ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தெரியும் இல்லையா. நார்த் போல் அண்ட் சவுத் போல் அன்லைக் போல்ஸ் இருந்தால் என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணும். சேம் வே இங்கேயும் என்ன இருக்குது, எனக்கு அன்லைக் சார்ஜஸ் இருக்குது, மின்னூட்டங்கள் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், ஒருத்தரை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும். இதை என்ன சொல்கிறோன்னா கூலும் கவரும் விசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் நமக்கு என்ன இருக்குது, அன்லைக்காக எடுக்காமல் லைக் சார்ஜஸாக எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும், இங்கே சேம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. நார்த் போல் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். சேம் வே பாசிட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுமே இருந்தால் என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். சேம் வே நெக்ஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது, நம்ம 2 நெகட்டிவ் சார்ஜஸ் எடுத்தா இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் 2 எடுத்தோம் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும், விலக செய்யும், ரிப்பல் ஆகும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், கூலும் விலக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வருது, கூலும் விதி வருது. கூலும் விதி வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கனால என்ன நடக்கும், இங்கே விலகல் தான் நடக்கும். ஓகே, தேல் ரிப்பல். ஸோ இதை ரிப்பல் பண்ணுறதுனால தேர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் இல்லையா, அந்த ஃபோர்ஸை தான் நம்ம கூலும் விசைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 சார்ஜஸும் என்ன தொலைவில் இருக்குது, என்ன டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா 6ங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடம். ஓகே, ஸோ இந்த செட்டப்பை நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா வெற்றிடத்தில் வேக்யூமில் வச்சுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி கேஸ் இருந்தால் நம்மளோட கூலும் விசை எப்படி நம்ம ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே ஆன கூலும் விசை வந்து மின்னூட்டங்களின் பெருக்கல் பலனுக்கு நேர்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கூலும் விதியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கூலும் விசைங்கிறது நம்ம எஃப் நீங்கள் எடுத்திருக்கோம். என்ன இருக்குது, மின்னூட்டங்களின் பெருக்கல் பலன். என்னென்ன மின்னூட்டங்கள் இருக்குது, Q1 அண்ட் Q2 இருக்குது. ஸோ 2 இருக்கா. ஸோ Q1 அண்ட் Q2. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலும் விசையில் மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன தொலைவு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 6ங்கிற தொலைவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இருக்கும், எனக்கு F வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/,
தொலைவின் இருமடி, தொலைவு என்ன 6, அதோட இருமடி என்ன r². ஸோ f is inversely proportional to r²னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னா f is directly proportional to என்ன q1 into q2 by r² அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. இங்கே நமக்கு இது ப்ரொபோஷனல் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை எடுத்துட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ f is equal to k q1 q2 by r². ஸோ இதுதான் எனக்கு கூலும் விதி. ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ f vector is equal to k q1 q2 by r² r cap. ஓகே, ஸோ இங்கே r cap வருது இல்லையா, f வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட் எனக்கு மேக்னிடியூடை குறிக்குதுன்னா r கேப்புங்கிறது எனக்கு அதோட டைரக்ஷனை குறிக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் வெக்டர் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். பட் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நமக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்ம f is equal to k q1 q2 by r²ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தோம். பட் வாட் இஸ் தட் கான்ஸ்டன்ட் ஹியர் அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்டாக? ஸோ யூ நோ ஆல் தட் வெரி வெல். ஸோ கே இங்கே என்ன அப்படின்னா 1/4πε0. இந்த டைமில் உங்களுக்கு இந்த டேர்ம்லாம் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரஸாக ஆயிருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் தான் கேயோட வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே 1 ஒரு நம்பர் 4π நமக்கு தெரியும். பட் வாட் இஸ் திஸ் டேர்ம்? திஸ் இஸ் ε0. ஓகே, ε0ங்கிறது என்ன அப்படின்னா வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் வேக்யூம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.85 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு ε0ஓட வேல்யூ. ஸோ இங்கே மெயின் பாயிண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் விதி வந்து புள்ளி மின்துகள்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து q1 q2ங்கிற 2 புள்ளி மின்துகள்களுக்கு மட்டும்தான் நம்ம கூலும் விதியை யூஸ் பண்ண முடியும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி வாங்க இன்னும் சில கான்செப்ட்ஸ் என்ன நமக்கு தேவைங்கிறத ஒரு கோத்ரூ பார்த்துடலாம். ஸோ இன்னும் என்னென்னா மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நமக்கு எத்தனை பண்புகள் இருக்குன்னா 3 இம்பார்ட்டண்ட்டான பண்புகள் இருக்குது. ஓகே, ஸோ 1 by 1 பார்க்கலாமா. ஸோ நிறை எப்படி நமக்கு ஒரு உள்ளார்ந்த பண்பு அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ இட் இஸ் அன் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர்னு நமக்கு தெரியும். சேம் வே மின்னூட்டமும் ஒரு உள்ளார்ந்த பண்பு தான். ஸோ மின்னூட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு உள்ளார்ந்த அடிப்படை பண்பு, அதாவது சார்ஜஸ் ஆர் அன் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ஸோ இதோட SI அலகு பார்த்தீங்கன்னா கூலும். ஸோ கூலும் அவர்களை ஆனர் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் C. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான அடிப்படை பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் மாறா தன்மை, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம மொத்த சார்ஜ் எப்பயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இட் வில் நாட் சேஞ்ச், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஒரு மாறிலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சார்ஜ் இருந்திருக்கும், ஒரு டோட்டல் சார்ஜ் இருந்திருக்கும். அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் இருக்கும். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேம் வேல்யூவாக தான் வரும். ஸோ இது சேம் வேல்யூவாக வந்துச்சுன்னா ப்ராசஸ்க்கு முன்னாடி மைனஸ் ப்ராசஸ்க்கு பின்னாடி பண்ணிங்கன்னா ஆன்சர் எனக்கு எப்பயுமே 0வாக தான் வரும். ஸோ எப்படி எனர்ஜியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதோ அதே மாதிரி தான் சார்ஜஸையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஸோ யூ கேன் நெவர் கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் அ சார்ஜ். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, வித் தீஸ் கான்செப்ட்ஸ் வாங்க இப்போ கேள்விக்கு போகலாம். ஸோ கேள்வியை டீட்டெயிலாக பார்க்கலாம். +q மற்றும் -q மின்னூட்டம் கொண்ட A மற்றும் B ஆகிய இரு புள்ளி மின்துகள்கள் குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சார்ஜ் A, இது ஒரு சார்ஜ் B. எந்த டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க? Rங்கிற டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது QA, A சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? +q வந்து Aயோட சார்ஜ். ஓகே, Bயோட சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கரெக்ட், -q. ஸோ கொஷனை ரீட் பண்ணி ப்ராப்பராக என்ன கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு, அவற்றுக்கிடையே செயல்படும் விசை F ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணோம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம என்ன டினோட் பண்ணுறோம்? Fன்னு டினோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ செகண்ட் கேஸ் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கேஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ட்விஸ்ட் இருக்கணும் இல்லையா கொஷனில். A இன்
25% மின்னூட்டம் பிக்கு மாற்றப்பட்டால் ஏல இருந்து 25% எடுத்து பிக்கு மாற்றாங்க இப்போ. அப்போ மின் துகள்களுக்கு இடையே உள்ள விசை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, ஸோ எஃப் மாறி இருக்கும் இப்போ, எஃப் டேஷ் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்கலாம் ஒரு விஜுவலைசேஷனா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏலேருந்து 25% எடுத்துட்டாங்க. அப்போ ஏவா இருக்காது, நம்ம அதை ஏ டேஷ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். பியும் சேர்க்கப்படுது இல்லையா, அப்போ அதுவும் மாறிடும். அப்போ அதை நம்ம பி டேஷ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஆப்வியஸ்லி ரெண்டும் மாறிடுச்சு, பட் டிஸ்டன்ஸ் எனக்கு மாறலை. அதை பற்றி எதுவுமே கொஸ்டினில் சொல்லலை. ஸோ நம்ம அங்கேயும் ஆறுன்னு தான் எடுத்துக்கிறோம், இங்கேயும் ஆறுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 25% ஆஃப் QA எடுத்து QBக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம 25% இதை நம்ம எப்படி எழுதலாம், 25%னா பை 100ன்னு எழுதலாம். கரெக்டா? ஆஃப் யாரு, QA. QA எவ்வளோ, ப்ளஸ் Q. ஸோ ப்ளஸ் Q. 25/100 என்ன, 1/4 டைம்ஸா? ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், Q/4. எவ்வளோ, பாசிட்டிவ் Q/4 எடுத்து ஏலேருந்து எடுத்து பிக்கு கொடுக்குறான். ஓகே, அப்போ எனக்கு QA டேஷ் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ QA டேஷ் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது, ப்ளஸ் Q இருந்தது. அதுலேருந்து எவ்வளோ எடுக்கிறோம், ப்ளஸ் Q/4 எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் 4Q மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் Q/4. அப்போ எனக்கு இது எவ்வளோ வரும், ப்ளஸ் 4Qலேருந்து ஒரு Q போயிடுச்சுன்னா 3Q/4. ஓகே, அப்போ QA டேஷ் எவ்வளோ எனக்கு, ப்ளஸ் 3Q/4. ஓகே, now what will be QB dash? QB dash எப்படி இருக்கும், எடுத்துட்டோம் இங்கேருந்து, அதை எடுத்தது என்ன பண்ணுறோம், பிக்கு சேர்க்கிறோம். ஓகே, அப்போ QB dash என்ன ஆகும், ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது, மைனஸ் Q இருந்தது அங்கே இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கேஸில். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், Q/4 சேர்க்கிறோம். அப்போ we are adding it. ஓகே, ஸோ எனக்கு இப்போ எல்சிஎம் எடுங்க, அகேன் டேக் த எல்சிஎம். அப்போ மைனஸ் 4Q ப்ளஸ் Q. கரெக்டா? மைனஸ் 4ல் ஒரு Q போயிடுச்சுன்னா எனக்கு QB டேஷ் என்ன கிடைக்கும், மைனஸ் 3Q/4. ஃபைன். ஸோ QB டேஷ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மைனஸ் 3/4Q. ஓகே, ஸோ இந்த டேட்டாவோட வாங்க இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, கேஸ் 1ல் கூலும் விதி F is equal to K/Q1/Q2/R²ங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ நம்ம Q1க்கு பதிலாக QAவும் Q2க்கு பதிலாக QBயும் அண்ட் டிஸ்டன்ஸ் R தான். ஓகே, ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் டேரெக்டாக. ஸோ F is equal to K. QA எவ்வளோ, ப்ளஸ் Q. QB எவ்வளோ, மைனஸ் Q. R is R தான், and it's a square term. Okay, so square பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் K Q into Q Q square by R square. இதுதான் எனக்கு F. ஓகே, யாரோ ஒருத்தர் கேட்குறீங்க, ஏன் வந்து மைனஸ் வருது மேம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஏன் வருதுன்னா, இட்ஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸுங்கிறனால எனக்கு மைனஸ் வரும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எப்பயுமே பாசிட்டிவ் சைன் தான் வரும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் கேஸ்க்கு வாங்க. ஸோ யூ ஹேவ் F dash is equal to ஓகே K. QA dash எவ்வளோ பார்த்தோம், கரெக்ட், ப்ளஸ் 3/4Qன்னு பார்த்தோம். தென் Q dash B என்ன பார்த்தோம், மைனஸ் 3/4Qன்னு பார்த்தோம். ஓகே, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் யா கரெக்ட், டினாமினேட்டர் மறந்துச்சோம். ஸோ டிவைடட் பை R ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் K இருக்கு. ஓகே, 3/4 இன்ட்டு 3/4 எவ்வளோ வரும், 9/16 வரும். Q இன்ட்டு Q Q ஸ்கொயர் பை R ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்பரை மட்டும் முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ 9/16 இன்ட்டு உள்ள என்னென்ன இருக்குது, மைனஸ் K Q ஸ்கொயர் பை R ஸ்கொயர்னு இருக்குது. ஃபைன். யா, ஸோ இது என்ன, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, மைனஸ் KQ ஸ்கொயர் பை R ஸ்கொயர் என்ன, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இட் இஸ் F. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம டோட்டலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், F dash is equal to 9/16 F. ஓகே, அகேன் இங்கே மைனஸ் தான் வருது. அகேன் திஸ் இஸ் ஆல்சோ அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான்.
பட் என்ன நடக்குதுங்க, ஃபஸ்ட் இருந்த கேஸை விட இப்போ எனக்கு ஃபோர்ஸு குறைஞ்சிருச்சு. எவ்வளோ மடங்கு குறைஞ்சிருக்கு? 9/16 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி, 9F/16. ஓகே, பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இதை எப்படி இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்களா, நம்ம அடிப்படை பண்புகளில் ரெண்டாவது பண்பு ஒன்று சொன்னோம்ல, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொன்னோம்ல. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே அது நடக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் சைட் பை சைட் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் டு நோ தட் நம்ம வந்து ரைட்டான ட்ராக்ல தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ இங்கே என்ன ப்ளஸ் கியூ, நெட் சார்ஜ் பார்க்கலாம், ப்ளஸ் கியூ, இங்கே மைனஸ் கியூ. ஸோ ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ 0. இங்கே ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நெட் சார்ஜ் எவ்வளோ? 1 + 3/4Q. இங்கே என்ன இருக்குது? -3/4Q. ஆட் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும்? ஆன்சர் அகேன் 0. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் எனக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு சார்ஜஸ், நெட் சார்ஜ் ரெண்டு சைட்லையுமே சேமாக தான் வருது. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, ஸோ இப்போ ஐ கம் பேக் டு த ஷார்ட்கட். இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷனாக அனலைஸ் பண்ணணும். 4F/3. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தானாகவே இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே என்னன்னா 4F/3, 4ங்கிறது ஒரு பெரிய நம்பர் இல்லையா, 3யை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ பிகர் நம்பர் பை அ ஸ்மாலர் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட ரேஷியோ greater than 1ன்னு வரும். ஸோ 4/3 is greater than 1. அப்போ 4/3 greater than 1ன்னா இந்த ஃபோர்ஸ் 4F/3யும் greater than F-ஆ இருக்கும். இப்போ ஏன் இதை நான் ராங் ஆப்ஷன்னு சொல்கிறேன்? பிகாஸ் இங்கே டிஸ்டன்ஸ் சேம். பார்த்தீங்களா, ரெண்டு கேஸ்லையுமே நம்ம டிஸ்டன்ஸ் மாற்றலை. பட் சார்ஜ் என்ன நடக்குது? இங்கே ப்ளஸ் கியூவாக இருந்தது, இங்கே குறைஞ்சிருச்சு. இதுவும் எனக்கு குறைஞ்சிருச்சு. இது சார்ஜஸ்க்கு எஃப் வந்து நேர் தகவலில் இருக்கும் இல்லையா, பெருக்கல் பலனுக்கு. அப்போ எனக்கு இது ரெண்டுமே நான் பெருக்கல் பலன் பண்ணும்போது, மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இன்னும் வேல்யூ குறையதான் செய்யும். ஓகே, ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி அதிகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு போச்சு. சேம் வே சி த ஆப்ஷன் டி. டி என்ன? அகைன் 16/9. இட்ஸ் அ கிரேட்டர் தென் 1 இல்லையா. ஸோ 16/9 எஃப் என்ன இருக்கும்? கிரேட்டர் தென் எஃப்-ஆ இருக்கும். ஸோ அகேன் இங்கே எனக்கு என்ன ஆகுது? ஃபோர்ஸ் அதிகமாக தான் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அன் ரைட் ஆப்ஷன். ஓகே, எஃப்ஆ இருக்க வாய்ப்பு இருக்கா? சான்ஸே இல்லை, ஏன்னா சார்ஜ் குறைஞ்சிருச்சு. ஸோ எஃப்ஆ இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு ஒரே கரெக்டான ஆப்ஷன் என்ன? 9F/16 which is less than F. So C is the correct option. So குயிக்காக நம்ம இந்த கொஷனை இப்படியும் சால்வ் பண்ணலாம். பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் த ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் இட். ஓகே, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கேள்வியை பார்க்கலாம். 2 positive ions each carrying a charge Q are separated by a distance D. If F is the force of repulsion between the ions, the number of electrons missing from each ion will be E being the charge on an electron. Okay, this is the question. இது வந்து NEET 2010ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதே தமிழில் வாசிக்கலாம் வாங்க. Q மின்னூட்டம் பெற்ற 2 நேர்மின் அயனிகள் D தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. ஓகே, அயனிகளுக்கு இடையே உள்ள விரட்டும் விசை F எனில் ஒவ்வொரு அயனியிலிருந்தும் விடுபட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்கே E என்பது எலக்ட்ரானின் மின்னூட்டம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் A 4πε0 FD²/E². ஓகே, ஆப்ஷன் B √4πε0 FE²/D². ஆப்ஷன் C √4πε0 FD²/E². ஆப்ஷன் D 4πε0 FD²/Q². இது எப்படி இருக்கு? நமக்கு ரெண்டு பிக்சர் கொடுத்துட்டு ஃபைண்ட் த டிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ வைல் சூஸிங் த ஆப்ஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க இதுக்கு தேவையான சில கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள் சொன்னேன் இல்லையா, 3 சொன்னேன் மெயின். ஆனால் 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் மறந்துருப்பீங்க, பட் இன்னும் 1 more இஸ் பெண்டிங். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல், அதாவது குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, ஸோ இதுபடி என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளின் உள்ள மின்னூட்டத்தின் மதிப்பு வந்து E. ஓகே, E என்ற மின்னோட்டத்தின் அடிப்படை மதிப்புக்கு முழு மடங்காகவே
இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இங்கே மேத்தமேட்டிக்கலி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு NEன்னு எழுதலாம். ஓகே, இப்போ Qங்கிறது டோட்டல் சார்ஜ், என்னங்கிறது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிற எண்ணிக்கை, இது வந்து E அடிப்படை எலக்ட்ரானின் மதிப்பு தான் இது. ஓகே, ஸோ N இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர்ஸாக இருக்கலாம், இன்டீஜர்ஸாக தான் இருக்கணும். ஸோ 0 ப்ளஸ் -1 அண்ட் ஸோ ஆன். E பார்த்தீங்கன்னா ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻−19 கூலம்னு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் Q இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1E அப்படிங்கிற ஒரு இன்கமிங் எலக்ட்ரான் அலவுடா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அன் ஆக்செப்டட் வேல்யூ ஆஃப் Qவா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ 1 வந்து இட்ஸ் அட் இன்டீஜர் இல்லையா, ஸோ திஸ் இஸ் accepted. ஃபார் எக்ஸாம்பிள் 2E அப்படின்னு இருந்ததுன்னா திஸ் இஸ் ஆல்சோ accepted, ஏன்னா 2 இஸ் ஆல்சோ இன்டீஜர். -2Eன்னு இருந்தால் -2 இன்டீஜர் தானே, ஸோ தட் இஸ் ஆல்சோ. பட் 11.2 அப்படின்னு இருந்ததுன்னா தட் இஸ் நாட் அன் இன்டீஜர் இல்லையா, இன்டீஜர் இல்லை, அது இட்ஸ் அ ஃப்ராக்ஷன். ஸோ அதை நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ இதே நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 11.2 இன்டூ 10⁻2E அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, வெறும் இந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் ஓகே திஸ் இஸ் நாட் அக்செப்டட்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ கூட ஒரு பவர் டேர்மும் இருக்குல்ல, திஸ் பிளேஸ் த மேஜிக். என்ன பண்ணுது, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா என்ன கிடைக்கும், 11200, ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கா, அப்போ இங்கே ஒரு பாயிண்ட், அப்போ எனக்கு E. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் 1120E. இது ஒரு இப்போ என்னது இது, திஸ் இஸ் அன் இன்டிஜர். அப்போது இப்போ இது ஆக்செப்டட் வேல்யூவா, எஸ் இட் இஸ் அன் ஆக்செப்டட் வேல்யூ. பட் 11.2 இஸ் நாட் ஆக்செப்டட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வாங்க கேள்வியை பார்க்கலாம். ஸோ Q மின்னூட்டம் பெற்ற 2 நேர்மின் அயனிகள் D தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. ஓகே, இங்கே ஒரு புது டேர்ம் இருக்குது, நேர்மின் அயனிகள் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க, ஒரு அணு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே கொஷனில் ஒரு விடுபட்ட எலக்ட்ரான்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, விடுபட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த விடுபட்ட எலக்ட்ரானை எப்படி ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லித்தியம் எடுத்துக்கலாம். ஸோ லித்தியம் நேர்மின் அயனிகள்னால் எனக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லித்தியம் எடுத்துக்கலாம். லித்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரோஜன், ஹீலியம், லித்தியம், தேர்டு. ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் 3 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஐ எம் நாட் வரிட் அபவுட் நியூட்ரான்ஸ், ஏன்னா அது நியூட்ரல் பார்ட்டிகல். ஸோ அது அபவுட் தட் ஐ எம் நாட் வரிட். ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 3 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல ஃபிசிக்ஸ் பீப்புள், என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரான் இதுலேருந்து வெளியில் எடுக்கிறோம். ஓகே, 1 எலக்ட்ரான் வெளில போயாச்சு. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் உள்ளே இருக்குது ஆட்டமில், 2 எலக்ட்ரான்ஸ். கரெக்ட். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. பட் ப்ரோட்டான்ஸ் எத்தனை இருக்குது, 3 தான் இருக்குது. பிகாஸ் நம்ம ப்ரோட்டான்ஸை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. 2 எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 ப்ரோட்டான் இருக்குது. பட் ஒரு ப்ரோட்டானை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானே இல்லை. அப்போ இங்கே நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா யாருது இருக்கும், பாசிட்டிவ் ப்ரோட்டானோட தான் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நான் லித்தியம் ப்ளஸ்ன்னு போடுவேன். அண்ட் ப்ளஸ் எதுவும் போடலை அப்படின்னா இட் இஸ் லித்தியம் +1ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ விடுபட்ட எலக்ட்ரான் எத்தனை, 1. சார்ஜ் எத்தனை வந்திருக்கு, 1. ஸோ எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம், இது மேலே இருக்க இந்த நம்பரை வச்சு எத்தனை எலக்ட்ரான் விடுபட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்டோட இப்போ கேள்வியை பார்க்கலாம், இன்னும் தெளிவாக புரியும். ஸோ Q மின்னூட்டம் பெற்ற 2 நேர்மின் அயனிகள். ஸோ 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. அதோட சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா Q. இந்த அயனிகளை என்ன பண்ணியிருக்காங்க, D தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. ஸோ D தொலைவில் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ லைக் திஸ். ஸோ 2 சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ், செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் R. அப்போ இங்கே Q1ம் என்ன, Q தான், Q2ம் என்ன, Q தான். டிஸ்டன்ஸ் R எவ்வளோ, D. ஓகே, இதுதான் கிவன் டேட்டா. இப்போ அயனிகளுக்கு இடையே உள்ள விரட்டும் விசை FNL. ஏன் விரட்டும் விசை, பிகாஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ தேர் வில் பி அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், Fன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு அயனிலிருந்தும் விடுபட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான். ஸோ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இங்கே E வந்துட்டு எலக்ட்ரான்களின் மின்னோட்டம்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வேல்யூஸே இல்லை. ஓகே, எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சரும் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லேயே வச்சு கொண்டு வரணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், கரெக்ட், கூலும்ஸ் லா ஒன்று, இன்னொன்று குவாண்டம் ஆங்கிள் விதி, Q =
NE அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ F is equal to K, ஓகே, Q1 என்ன, Q, ஸோ Q2 என்ன, அதுவும் Q தான், ஸோ Q by R ஸ்கொயர் என்ன, இங்கே D அது, ஸோ இட்ஸ் D ஸ்கொயர், ஓகே, இட்ஸ் D ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இட் இஸ் K Q ஸ்கொயர் by D ஸ்கொயர். ஸோ இட்ஸ் கம்மிங் ஆஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ என்ன பண்ணலாம், F is equal to K, நமக்கு என்ன தெரியும், Q is equal to NE தெரியும். அப்போ Qக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், NEன்னு போட்டுக்கிறேன், and that is a whole square by D square. So it will come out as என்ன, ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, K N square E square by D square. கரெக்டா? நமக்கு யார் வேணும், N தான் வேணும். ஸோ N மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க, மீதி டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ F into D square by Kயும் டினாமினேட்டரில் வந்துடும், E ஸ்கொயரும் டினாமினேட்டரில் வந்துடும். திஸ் இஸ் நத்திங் பட் N ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், N ஸ்கொயர் வேண்டாம், நமக்கு N தான் வேணும். ஸோ ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ N இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் F D ஸ்கொயர் பை K E ஸ்கொயர். கரெக்டாமா? அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் N. பட் ஏதாவது ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? நோ, எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒருத்தர் இருக்காங்கல்ல K, சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க, இந்த Kவை நம்ம மாற்றணும். we know that K is equal to 1 by 4 pi epsilon naught நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ N is equal to root of F D ஸ்கொயர் by Kக்கு பதிலாக 1 by 4 pi epsilon naught into E ஸ்கொயர். ஓகே, அகைன் இது நமக்கு எதுவும் மேட்ச் ஆகலை, ஏன்னா இது டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா. இதை என்ன பண்ணலாம், நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம். திஸ் இஸ் P by Q, மேலே எடுத்துகிட்டு போனோம்னா Q by P அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரும், N is equal to root of, இது மேலே வந்துருச்சுன்னா 4 pi epsilon naught F D ஸ்கொயர் by E ஸ்கொயர். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். கேன் யூ ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆப்ஷன் நவ்? எதுவாக இருக்கும், ஆப்ஷன் ஏ கிடையாது, ஏன்னா ஏவும் டியும் கிடையாது, பிகாஸ் ரூட்ஸ் இல்லை. ரூட் இருக்கிற ஒரே ஆப்ஷன்ஸ் பி அண்ட் சி. ஸோ 4 pi epsilon naught F D ஸ்கொயர் E ஸ்கொயர், ஸோ விச் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ நமக்கு இந்த கொஷனுக்கான கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கொஷன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், கூலும் விசை வெற்றிடத்தில் பார்த்தோம், வேக்யூமில் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம், F is equal to K Q1 Q2 by R square, which is 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R squareனு பார்த்தோம். அண்ட் அதோட K கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன, எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். கூடவே மின்னூட்டத்தின் குவாண்டா மேக்கல் அடிப்படை பண்புகளில் பார்த்தோம். அதுக்கான மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா Q is equal to NE அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கீப் ரீடிங் ஃபிசிக்ஸ். நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸோட மீண்டும் சந்திக்கலாம். டில் தென் என்ஜாய் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ.